வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நேற்றே இன்னைக்கு இந்த சீன் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு எமோஷ்னல் டச் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்களா. ஆனால் நான் சொல்கிறேன், சாரதம்மா அளவுக்கு நான் வாழ்க்கையில் நல்லவ இல்லைங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, இந்த இடத்துல சுழியம் அப்படின்னு இது கமெண்ட் செக்ஷனில் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணுவார், காவேரி கையிலேருந்து சுழியம் தான் எனக்கு தெரியும். ஆனால் சீரியஸ்லி என்னால் அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. ஏன்னா பேக் டு பேக் வீடியோ போட்டு பிரணவ் சமாளிக்க முடியல. அதனால் அந்த சுழியம் அந்த பேர் எனக்கு டக்குன்னு வரலைங்க. இந்த கமெண்ட் பார்த்தோன்னே அடட ஆமாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். உண்மையுமே வீட்டை வந்து சுற்றி பார்க்குறது, ஒவ்வொரு இடங்களும் எமோஷ்னல் டச். அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா, பாட்டி ஃபோட்டோ கட்டும்போது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க விக்காவை பிரித்து சதி வேலை பண்ணாலும் அவங்க இறந்துட்டாங்கும்போது அம்மா சொன்ன மாதிரி மனிதாபிமானத்தில் எல்லோரும் அந்த எமோஷ்னலாக கேட்கணும். அது வரும் எல்லாத்துக்குமே இயல்பாகவே. ஓகேவா, எவ்வளோ தான் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வில்லனாக இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு வருத்தம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல காவேரியும் புரிகிற மாதிரி இங்கே இவங்ககிட்டையும் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி அம்மா நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த. அதே மாதிரியே வந்து காவேரியுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படின்ட்டு செம எமோஷ்னல் டச்சு. அதுவும் அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக அந்த ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. சொல்லணுன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி நம்மளே ஒரு மாதிரி ஆகிட்டோம். ஆனால் காவேரி இருக்காங்களே, அதனால் நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை விஜய் அந்த இடத்துல அழகாக கேரி பண்ணியிருப்பார். இது வந்து விஜய் மேலே காவேரிக்கு இன்னும் ஒரு இம்ப்ரெஸ் ஏற்படுத்தும். ஒரு ஃபேமிலிக்குள்ளே வராங்க, அவங்க கூட பழகுறாங்க, மனைவியோட நினைவுகளோடவே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது காவேரிக்கு நிஜமாக ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். நாளைக்கு காவேரியோட பர்த்டே அப்படிங்கிறது அங்கே ஹைலைட்டடான பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த சாப்பாடு பரிமாறும் போது இதெல்லாம் அப்பா சமைச்சது அப்படின்ட்டு பாப்பா சொல்லும்போது காவேரி சர்ப்ரைஸ் ஆகுறது, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. சித்தப்பா ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணிடுவாரோன்ட்டு மட்டும்தான் அங்கே அவர் என்ட்ரி ஆகும்போது தோணுச்சு. மற்றபடி எல்லோரும் சமாதானம் ஆகிட்டாங்க. அதாவது காவேரியுடைய அம்மாவும் தாத்தா சித்தியெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஹைலைட்டராக இருக்குது. இனி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.